2016 சட்டசபை தேர்தலில் எப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாச்சோ அதே மாதிரி தான் 2026 சட்டசபை தேர்தலையுமே ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தலைமை தாங்க போவது யார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. 2016 சட்டசபை தேர்தல், அதில் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், தமிழ் மாநில காங்கிரஸ், மதிமுக இந்த கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த மக்கள் நல கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் தான். 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்தித்தது தேமுதிக. அதிமுக சார்பில் தேமுதிகவுக்கு 40 தொகுதிகள் ஒதுக்குனாங்க. அந்த 40 தொகுதிகளில் பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றாங்க. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அதிக இடங்களில் கைப்பற்றி அதிமுகவினுடைய ஆட்சியை அமைச்சாங்க. திமுக படுதோல்வியை சந்தித்தது. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக கூட வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தான் திமுக இருந்தது. இது தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாங்க. கொஞ்ச நாள் தான் சட்டசபையில் இவங்களுடைய கூட்டணி கட்சிகளாக ஒரு உறவோடு இருந்தாங்க. அதற்கப்புறம் கூட்டணியிலிருந்து தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் பிரிகிறாங்க. 2016 சட்டசபை தேர்தலில் யாரோட கூட்டணி வைக்கிறது அப்படிங்கிற குழப்பத்தில் கடைசி வரையுமே யாரோடையும் கூட்டணி சேராமல் இருந்தார் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த். அப்போ திமுக சார்பில் நிறைய அழைப்புகள் விடுக்கப்பட்டது. அப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தேமுதிகவுக்கு ஒரு அழைப்பு விட்டு கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருந்தது. பழம் நழுவி பாலில் விழப்போகுது அப்படிங்கிற ஒரு வசனங்கள்லாம் அந்த சமயத்தில் நிறையா பேசப்பட்டது. ஆனால் தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கூட்டணி வைக்கிறதுக்கு உடன்பாடு இல்லாமல் தனியாக ஒரு கூட்டணியை உருவாக்க முயற்சித்தாங்க. ஏற்கனவே கூட்டணி 2016 உருவாயிருச்சு. அதில் இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, மதிமுக, தமிழ் மாநில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் இப்படி கட்சிகள்லாம் கூட்டணியில் இருந்தாங்க. தேமுதிக மட்டும் தனியாக இருந்தாங்க, யாரோடையும் கூட்டணி வைக்காமல். அப்போ இங்கே இருக்கிற கட்சிகள் பூரா என்ன செஞ்சாங்க, விஜயகாந்த் அவர்கள் அழைச்சி நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளராக இருங்க, நாங்கள் உங்களுக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தொகுதிகளை பிரித்து 2016 சட்டசபை தேர்தலில் சந்திக்க ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் நல கூட்டணியை மக்கள் ஏற்றுக்கிறல. விஜயகாந்த் அவர்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து முதலமைச்சர் வேட்பாளருக்காக அவர் களத்தில் கூட்டணியோடு நின்றாலுமே மக்கள் ஏற்றுக்கிறல. அந்த சமயத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து பிரச்சாரங்கள் செய்து அங்கே அதிமுக வெற்றி பெற வச்சாங்க. 2வது முறையாக தொடர்ந்து அதிமுக ஆட்சி அமைச்சுதாங்க புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இப்போ 2026க்கான ஒரு தேர்தல் களம் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே ஒரு மக்கள் நல கூட்டணி தோல்வியை சந்திச்சுது. அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த கட்சிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலில் அப்படியே போய் திமுகவோடு ஒட்டிக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தை, மதிமுக, இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு இவங்க பூரா திமுகவோடு கை கொடுத்துட்டாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் மட்டும் தனியாக இருந்தது. 2026க்கான சட்டசபை தேர்தலில் இதே மாதிரியான ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் இருக்குது, இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஏற்கனவே அவர் நடத்தின மாநாட்டில் ஓப்பனாகவே சொல்லிட்டார், நாங்கள் ஆட்சி அமைச்சோம் அப்படின்னா அங்கே ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கும் இடம் உண்டு அப்படின்ட்டார். கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருக்கா அப்படின்னா, இன்றைக்கு சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியோட அவங்க இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட கூட்டணி போட்டு தான் அவங்க தேர்தலை சந்தித்தாங்க. அந்த தேர்தல் சமயத்தில் ஒரு கூட்டணி ஒப்பந்தம் ஒன்று போட்டிருந்தாங்க. 5 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்களும் உங்களுக்கு கொடுக்குறதா சொல்லி தான் ஒரு ஒப்பந்தமே போட்டிருக்காங்க. 5 தொகுதியில் ஒதுக்குனதுக்காக ஒரு கூட்டணி ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஒரு ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு வாக்குறுதியோடு இருந்தது. இந்த சமயத்தில் தான் தமிழ்நாட்டில் ஒரு 6 ராஜ்யசபா உறுப்பினர் தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஏன்னா ஏற்கனவே 6 பேருக்கான பதவிக்காலம் முடிவடை போகுது. இந்த 6 பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். அதில் அதிமுக 2 பேரை தேர்ந்தெடுக்கலாம். இந்த முறை தேமுதிகவுக்கு ஒதுக்குவாங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு கொடுக்கறதுக்கு மறுத்துட்டார்.
2026 சட்டசபை தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து சொல்லிட்டாங்க. 2026 வரைக்குமே வந்து தேமுதிக எங்கள் கூட்டணியில் தான் தொடருது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையுமே வந்து வெளியிட்டார். அதை வந்து செய்தியாளர் சந்திப்பில் KP முனுசாமி தான் அதை வாதிச்சார். ஆனால் தேமுதிக என்ன நிலைப்பாட்டில் இருந்தாங்க அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொடுத்துட்டாங்க, தமிழ் மாநில காங்கிரஸுக்கும் கொடுத்துட்டாங்க, இது எங்களுடைய கோட்டா, இந்த முறை வந்து அவர் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அரசியல் கட்சி தலைவர்களை பொறுத்தளவில் நம்பிக்கையும் வாக்குறுதியும் தான் முக்கியம். அந்த வாக்குறுதியும் நம்பிக்கையும் எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றுவாரா அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி அதை உங்களுக்கு தர முடியாது, அந்த 2 சீட்டுமே எங்களுக்கு தான் அப்படிங்கிற நிலைமையில் அவர் வந்து இருந்துட்டார். 2 பேரையும் வந்து தேர்ந்தெடுத்தாச்சு. இன்பதுரையவும் தனபாலையும் அதிமுக சார்பில் 2 ராஜ்யசபா உறுப்பினராக தேர்ந்தெடுத்தாச்சு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இந்த முறை வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க. 2026 ஜனவரியில் நாங்கள் ஒரு மாநாடு நடத்த போகிறோம், அந்த மாநாட்டில் தான் கூட்டணி குறித்து அறிவிப்போம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. திமுக அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் ஒரு சிலவற்றை வந்து இப்போ தேமுதிக வந்து ஆதரிக்கிறாங்க. திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் வந்து மதுரையில் நடந்தது. அந்த பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் அவர்களுடைய மறைவுக்கு வந்து பொதுக்குழு சார்பில் வந்து ஒரு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. அதை வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பாராட்டி நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழகத்தில் வந்து கூட்டாட்சி அப்படிங்கிறதுல இவங்களும் உடன்படுறாங்க, பாட்டாளி மக்கள் கட்சியுமே வந்து உடன்படுது, அதுக்கடுத்து கிருஷ்ணசாமி உடன்படுறாரு. கூட்டாட்சி அப்படிங்கிறதுல எல்லா கட்சியுமே வந்து உடன்படுறாங்க. இருந்தாலும் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. திமுக கூட்டணிக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போனாலுமே அங்கே கூட்டணி வந்து ஃபுல்லாகிடுச்சு, ஹவுஸ்ஃபுல்லாகிடுச்சு. அங்கே வந்து போனாலும் வந்து இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். அப்படி அங்கே திமுக கூட்டணியில் வழியே போய் அவங்க வந்து கூட்டணியை வச்சாலுமே மிஞ்சி போனால் ஒரு 10 தொகுதிக்கு மேலே ஒதுக்க மாட்டாங்க. அப்படி 10 தொகுதி ஒதுக்குனாலும் கண்டிப்பாக ஒரு 6-7 தொகுதினாலும் தேமுதிக வெற்றி பெறும். இப்போ தமிழக வெற்றி கழகம் நோக்கி வந்து தேமுதிக வந்து நகர்ந்து போச்சு அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2011 எப்படி ஒரு 40 சீட்டு அதிமுகவிலேருந்து வாங்கினாங்களோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்திலேருந்து எப்படி ஒரு 40 சீட்டு வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. இன்றைக்கி விஜய்க்கான ஒரு மாதம் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து தொண்டர்கள் படம் வந்து நிறையா இருக்குது. ஏன் தொண்டர்கள் படம் நிறையா இருக்குது அப்படின்னா, ஒரு சினிமாவில் வந்து திரை பின்பலத்திலேருந்து வந்தவங்க ரசிகர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அந்த ரசிகர்கள் பூரா இன்றைக்கி தொண்டர்களாக மாறி இருக்கிறாங்க. அப்படி விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கனால ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வேறு இருக்குது. அதனால் வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிறலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கூட தேமுதிக வந்து தமிழக வெற்றி கழகத்தோடு இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விஜய் வந்து புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, களத்தில் நின்று எனக்கு இத்தனை சதவீதம் வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவரையிலும் அவர் வந்து ப்ரூவ் பண்ணலை. இப்போ கட்சி ஆரம்பித்த உடனே வரக்கூடிய தேர்தல் வந்து 2026 தான். இருந்தாலும் எதிர்பார்ப்புள்ள ஒரு கட்சியாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து இருக்குது. இதே தேமுதிக வந்து அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஏற்கனவே வந்து இது பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்புள்ள சொல்லியிருக்காங்க, விஜய் வந்து எங்கள் வீட்டு பையன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் 2 பக்கமே வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்போதைக்கு கோல் போடுறாங்க. எந்த பக்கம் போய் விழுகுது அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி 40 சீட்டு வாங்கலாம், வாக்கு பெர்சன்டேஜ் அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயும் இங்கே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவை நோக்கி நகர்றாங்க. திமுக வந்து கொடுக்குற சீட்டை வாங்கி நம்மளும் ஒரு 4-5 எம்எல்ஏக்களை ஆயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அந்த பக்கமும் வந்து சாயிறாங்க. அவங்களுக்கு எந்த இடம் வந்து கரெக்டாக சூட் ஆகுதோ அந்த இடத்துல போய் அவங்க வந்து ஒட்டிக்கிடுவாங்க அப்படிங்கிறதா தெரியுது. பாட்டாளி மக்கள் கட்சியில் நேற்று கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறாங்க, கூட்டணி ஆட்சி தான் இனிமேல் அமையும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடம் அது வந்து கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் வந்து பேசுகிறாரு அன்புமணி ராமதாஸ். அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே கூட்டணியில் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் 2 வாய்ப்பு தான் இருக்குது. ஒன்று தமிழக வெற்றி கழகம் பக்கம் போகணும், இன்னொரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு வந்து போகணும். இப்போ திமுக பக்கம் போகணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்தாலும் திமுக பக்கம் வந்து அங்கே வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறதுனால அவங்க போய் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. அப்போ அதிமுக பக்கம் வருமா அப்படின்னா, அதிமுகவில் வந்து கூட்டாட்சி அப்படிங்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணி இருக்காங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் நோக்கி வந்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் விஜய் சொல்லியிருக்காருல்ல கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டு, அதுக்கும் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறதுக்கும் ஒத்த கருத்தில் அவங்க இருக்கிறதுனால தமிழக வெற்றி கழகம் நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது.
மக்கள் நல கூட்டணி அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இப்போ வந்து யார் தலைமை தாங்க போகிறான்னு அப்படி சொல்கிறேன் இல்லையா, இந்த மக்கள் நல கூட்டணிக்கு புதுசாக ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாச்சு அப்படின்னா அதுக்கு தலைவராக வந்து விஜய் தான் இருப்பார். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராகவும் இருப்பார். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதிக இது பாட்டாளி மக்கள் கட்சி 3 பேருமே வந்து சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு கூட தேர்தல் களத்தை வந்து சந்திக்கலாம். அடுத்து தமிழக அரசியலில் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து தவிர்க்கவே முடியாது. இன்றைக்கி வந்து மாநில அந்தஸ்து பெற்ற ஒரு கட்சியாக இருக்குது. இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் வந்து சீமான் போகாத இடமே கிடையாது. வேட்பாளர்களை அறிவித்து அந்தந்த இடங்களில் வந்து வேலை செய்ய வந்து ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி அதிமுகவினுடைய வாக்குகள் பெரும்பான்மை வாக்குகள் வந்து ஒருவேளை வந்து விஜய் வந்து ஒரு பலமான கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அந்த கூட்டணி நோக்கி தான் நகரும். இந்த 2026 அரசியல் காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.